தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை போதுமா இல்லை மூன்றாவது முடிவு வேணுமா? சார், யார் 3 வேணும் 4 வேணும்லாம் கேட்க முடியாது. நல்ல கல்வி வேணுமா இல்லையான்னு கேட்க, தரமான கல்வி வேணுமான்னு தான் கேட்க முடியும். அந்த வகையில் என்சிஆர்டி என்று சொல்லக்கூடிய நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அதனுடைய என்சிஆர்டியினுடைய பாடத்திட்டத்தின்படி இன்னைக்கு சிபிஎஸ்இ அதை அமலாக்குதான் மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையாக இருக்கு. அது 1961க்கு பிறகு தொடர்ச்சியாக அது ஒரு நல்ல அந்த கல்வி திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் மத்திய அரசினுடைய அனைத்து பணியாளர் தேர்வுகளும் நடைபெறுகிறது. குறிப்பா யூபிஎஸ்சியே பேசிக் என்சிஆர்டி சிலபஸ். எனவே அந்த அதான் அடிப்படையாக இருக்குது. எனவே அப்படி ஒரு தரம் வாய்ந்த ஒரு கல்வியை தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் என்று சொல்லுவது எந்த விதத்திலும் நியாயம். அடுத்தது, தமிழ்நாட்டில் ஏற்கனவே கொடைக்கானலில் இன்டர்நேஷனல் பள்ளி இருக்கு, ஐபிஏ இன்டர்நேஷனல் ஸ்கூல். அதே போல ஊட்டியில் பல பள்ளிகள் இன்டர்நேஷனல் பள்ளி இருக்கு. ஏற்காடுல இருக்கு. பல குழந்தைகள் வெளிநாட்டுக்கு கொண்டு போய் படிக்க வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அமைச்சர் பெருமக்கூடிய எல்லாருடைய குழந்தைகளும், அவருடைய பேர குழந்தைகள், திமுகவுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், வட்ட செயலாளர், அவருடைய எல்லா குழந்தைகளுமே சிபிஎஸ்இ பள்ளியில படிக்க வச்சுட்டு அண்ணாடி ஆட்சியாக இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகள் மட்டுமே அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தரமான கல்வி வேண்டாம்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? எந்த விதத்துல நியாயம்? இது ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி, இது ஒரு சமத்துவத்துக்கு அடிப்படையாக அமைய முடியுமா? நீங்க பணக்காரருக்கு ஒரு சட்டம் வச்சுக்கிறீங்க, ஏழை பிள்ளைக்கு ஒரு சட்டம் பேசுறது. இதுவா பெரியாரு? இதுவா அண்ணா இதெல்லாம் சொன்னாங்க? ஆனால் தமிழ்நாட்டில் ஏழை பிள்ளைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு தான் நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படின்னு என்சிஆர்டி சிலபஸ் படி 8ஆம் வகுப்பு வரையிலும் இந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால என்ன தப்பு நடத்த போயிடும்? அது எங்க திணிக்கிறாங்க? அங்க எங்க திணிப்படுது? இன்னும் சொல்ல போனா அவங்க படிக்கிறது 2 மொழி தாங்க. தமிழ் தாய் வழியா தமிழ் மொழி அவர்களுடைய தாய்மொழியாயிருது, ஆங்கிலம் பயிற்று மொழியாகுது, கூடுதலாக ஒரு மொழி இந்தி மட்டும் தான் படிக்கிறாங்க. இதுல எங்க திணிக்கிறது? 3 மொழி எப்படி வர முடியும்? 2 மொழி தான் இருக்க முடியும். ஒன்று 2 லாங்குவேஜஸ் தானே. ஒன்று நம்முடைய தாய்மொழி சொல்லிக் கொடுக்காம வந்துடும். கூடுதலாக ஒரு மொழி தானே படிக்கிறாங்க, இந்தி மட்டும் தானே படிக்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒரே மொழி தானே கூடுதலாக படிக்கிறாங்க. இதுல தப்பு நடக்கும் போது அது 8ஆம் கிளாஸ் வரும் தானே, 10 வரைக்கும் தமிழ் இருக்குது, 11க்கு பிறகு அவங்க சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. இதுல எங்க திணிக்கிறது இருக்குது? இவங்க திணிக்காம இருந்தா போதும். இவங்க கொள்கையை ஏதோ பிடிச்ச இவங்க 60 வருஷத்துக்கு முதல்ல ஏதோ 2 மொழி கொள்கைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னுக்காக திமுக செய்யறது சரியில்லைங்க. அவங்க தங்களை மறுபரிசீலனை செஞ்சுக்கணும். அவங்களுடைய கொள்கை வெற்றி அடையாது. தமிழ்நாட்டில் இது பெற்றோர்களுக்கு தெரியும் பட்சத்தில் ஏழை எளிய மக்களுக்கு புரியக்கூடிய சூழ்நிலை உருவானால் ஒரு திமுக காரர் கூட தமிழ்நாட்டில் நடமாட முடியாது. ஏண்டா எங்களுடைய பிள்ளைகளை ஏண்டா நீ ஹிந்தி படிக்க விட மாட்டேங்குன்னு கேட்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாயிட்டு வருது. ஒரு திமுக கூட 2026 தேர்தலில் ஓட்டு கேட்க போக முடியாது. எப்படி போக முடியும்? அவன் பிள்ளையை கொண்டு போய் சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்க வைக்கிறான். இன்னைக்கு திமுக இருக்கிற எல்லா மந்திரியுடைய பிள்ளைகள் லண்டன்ல தனி ஒரு வில்லேஜே எடுத்து வச்சிருக்காங்க. எம்பிக்கள், மந்திரியுடைய பிள்ளைகள், பேர குழந்தைகள் எல்லாமே லண்டன்ல தனி கிராமே உருவாயிருக்கு. இங்க கொண்டு மந்திரிகள் பிள்ளைகள்லாம் லண்டன்ல படிக்கிறாங்க, சிபிஎஸ்இ ஐபி படிக்கிறாங்க. சாதாரணமான ஏழை எளிய பிள்ளைகள், நெசவு தொழிலாளர் பிள்ளைகள், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிள்ளை, மிக பின்தங்கிய சரவை தொழிலாளர் பிள்ளைகள், சவர தொழிலாளர் பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த கல்வி கொடுக்கூடாதா? அவங்களுக்கு மட்டும் தான் உங்களுடைய கொள்கையா? ஆனால் அவங்க தங்களை மாற்றிக்கணும். தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை தான் தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தணும். இல்லைன்னா 2026 திமுக எந்த கிராமத்துக்குள்ளே நுழைய முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.